தொடர்பாக தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக முன்னாள் ராணுவ அதிகாரி திரு தியாகராஜன் இணைகிறார். சார் வணக்கம். 9 இடங்களை குறிவைத்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் பகுதியில் துல்லிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்த தாக்குதல் பற்றி உங்களுடைய முதற்கட்ட கருத்து என்ன? மிக துல்லியமாக மிக விரைவாக நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் அப்படின்னு பார்க்கலாம். இது பாகல்பூர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியில் தாக்கியிருக்காங்க தீவிரவாதிகளுடைய இருப்பிடங்களை. இது மல்டிபிள் தாக்குதலை பார்க்க முடியுது. அதாவது அந்த ஒரே இடத்துல மல்டிபிளான அந்த டார்கெட்ஸ் ஃபயர் பண்ணியிருக்காங்க. நிச்சயமா இதுல மிகப்பெரிய ஒரு டெரரிஸ்ட் எலிமினேஷன் நடந்திருக்கும். ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நிச்சயமா இன்னைக்கு இருந்திருக்காது. ஏன்னா 7ஆம் தேதி தான் நம்ம நம்மளுடைய ஒத்திகையை நம்ம செய்யறதா இருந்தது சிவில் இதுல கிரௌட்ல. ஸோ அவங்க எதிர்பாராத ஒரு டேல அவங்க இந்த டார்கெட் பண்ணியிருக்காங்க. நிச்சயமா இது ஒரு நல்ல ஒரு தாக்குதல். கரெக்டான நேரத்தில் ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்து அவங்க உறங்கி கொண்டிருக்கும் பொழுது அவங்கள தாக்கியிருக்காங்க. நிச்சயமாக அதுலேருந்து அவங்க தப்பித்து இருக்கிறதுனா வாய்ப்புகள் இருப்பதற்கு மிக குறைவு அப்படின்னு சொல்லலாம். இதுல இந்த துல்லிய தாக்குதல் அடுத்த கட்டத்துக்கு நீளுமா? பாகிஸ்தான் எதிர்வினை ஆற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கா? பாகிஸ்தான் எதிர்வினை ஆற்றும். அவங்க எதிர்வினை ஆற்றாமலாம் இருக்க மாட்டாங்க. அவங்க சைட்லேருந்து இப்போ கன் ஃபயர்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஹெவி ஷெல்லிங்ஸ் நடக்குதுன்னு அப்படின்னு ரிப்போர்ட் வருது. பூஞ்ச் ஏரியாவில் அவங்க ஃபயரிங் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெவி ஷெல்லிங் அவங்களுடைய கன்ஸ் வச்சு ஃபயர் இப்போ பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க டைரெக்டாக அந்த லைன் ஆஃப் கண்ட்ரோல் கிராஸ் பண்ணி உள்ளுக்குள்ள வரதுக்கு அவங்க செய்ய மாட்டாங்க. ஃபயர் ஃப்ரம் தட், அதாவது ஏதாவது சொல்லணும் ப்ரொவோக் இல்லாமல் அதான் சொல்லணும்ல, இந்த லேடரில் அவங்க ப்ரொவோக் பண்ணாமல் அவங்க மறுபடியும் அவங்க தன்னோட இதை வச்சு தான் ஃபயர் பண்ணிகிட்டு இருக்காங்க. கன்ஸ் வச்சு தான் ஃபயர் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு இது வரைக்கும் வருது. அவங்க நாளைக்கு அதாவது இன்று காலையில் வேறு அவங்க ஏதாவது ஸ்டெப் எடுக்கிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ஆனால் எடுப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. அந்தளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்காது. அந்த லேடரை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு, இன்னும் அதை உயர்நிலைக்கு இந்த போர் அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு மேபி அவங்க வேற ஏதாவது இது பண்ணலாம். அதாவது மிசைல் இது மாதிரி அட்டாக் ஏதாவது பண்ணுறாங்களா அப்படிங்கிறது பொறுத்து இருந்து பார்க்கணும். நம்ம இப்ப இந்தியா இந்த தாக்குதல் கொடுத்ததன் மூலமாக பாகிஸ்தானுக்கும் உலகிற்கும் சொல்லியிருக்கக்கூடிய செய்தி என்ன சார்? இந்தியா நம்மளோட டிட்டரன்ஸை நம்ம உலகத்திற்கு தெரிவிச்சிருக்கோம். அந்த டிட்டரன்ஸ் அப்படிங்கிறது வலிமைன்னு தமிழில் சொல்லலாம். நம்மளுடைய வலிமையை, இராணுவத்தினுடைய வலிமையை உலகத்திற்கு தெரிவிச்சிருக்கோம். நம்ம இக்காரணம் கொண்டும் அது எவ்வளோ பெரிய நாடு நமக்கு மிரட்டல் எடுத்தாலும் இல்லை அவர்கள் நமக்கு போருக்கு செல்லக்கூடாது என்று நமக்கு ஒரு கட்டாயம் தெரிவித்தாலும் அதுக்கெல்லாம் நம்ம செவிசாய்க்க போவதில்லை. நம்மளுடைய நாடு, நம்மளுடைய நாட்டினுடைய பாதுகாப்பு அப்படின்னு வரும்பொழுது, மக்கள் என்று வரும்பொழுது நாம் நம்மளுடைய வலிமையை, போர் வலிமையை, நமது இராணுவத்தினுடைய வலிமையை, நம்மளுடைய டிட்டரன்ஸை நிச்சயமா உலகத்துக்கு நம்ம காமிப்போம். அதுக்கு தகுந்த பதிலடி என்பது இனிமே கிடைக்கும். இனிமே இந்தியாவுக்குள்ள ஈஸியா ஒரு தீவிரவாத தாக்குதல் நடத்திட்டு உடனடியாக நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்னு எந்த நாடும் நினைக்க முடியாது. எஸ்பெஷலி பாகிஸ்தான் இனிமே அவர்களுடைய அந்த சாப்டர் க்ளோஸ், அந்த டெரரிசம் அப்படிங்கிறதோட சாப்டர் நம்ம க்ளோஸ் பண்ணக்கூடிய அந்த நிலையில் இருக்கின்றோம். இது ரொம்ப வருடம் 1980 தொடங்கி இன்று வரை அந்த தீவிரவாதத்தை நம்ம சகிச்சிட்டு இருந்தோம். எவ்வளவு முறை பேச்சுவார்த்தை நடந்தது? 10 முறை பேச்சுவார்த்தை நடந்தது. 2021 லாஸ்டா நம்ம அவங்களோட பேச்சுவார்த்தை செஞ்சிருக்கோம். பல எம்ஓயு அவங்கள்ட்ட போட்டிருக்கோம். எவ்வளவு அவங்களுக்கு தவறுகள் நடந்தாலும் அதை மன்னித்து மறுபடியும் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த முறை அவங்களுக்கு சரியான பதிலடி அவங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கோம். பிரதம மந்திரி அவர் கூறியபடி அவர்கள் எதிர்பாராத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் அடி இருக்கும்னு சொன்னாரு. அந்த தொடக்கத்தை நம்மால் காண முடிகின்றது. ஒரு பக்கம் பொருளாதார நெருக்கடி, இன்னொரு பக்கம் டிப்ளமேட்டிக் அழுத்தம், ராஜாங்க ரீதியான தரப்படக்கூடிய அழுத்தம். இப்ப சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக், பாகிஸ்தானுடைய அடுத்தடுத்த வாய்ப்புகள் என்னென்ன இருக்கு சார்? பாகிஸ்தானுடைய அதாவது இப்ப நம்ம தாக்குதல் நடத்திவிட்டோம். இந்த தாக்குதலோடு நம்ம நிறுத்த போவது கிடையாது. இப்போ ஒரு செலக்டிவ் ஒரு 9 டார்கெட் எடுத்து மல்டிபிள் அட்டாக் ஆன் தட் 9 டார்கெட் மேல நம்ம செஞ்சிருக்கிறத நம்மால் பார்க்க முடிகின்றது. ஒரு சரியான பதிலடி அவர்களுக்கு இப்போ கொடுத்துருக்கோம். அது இந்த பதிலடிக்கு எதிர்வினை ஆற்றுவார்கள். அதுக்கு மறுபடியும் அவர்கள் மீது பதிலடி
இருக்கும். இந்த ஆபரேஷன் வந்து நம்ம அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஜாயிண்ட் ஆபரேஷன் பை இந்திய தரைப்படை விமானப்படை 2 பேர் சேர்ந்து இந்த ஆபரேஷன் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து முதல்ல வந்து பண்ண மாதிரி நீங்க சொன்ன மாதிரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி வெறும் தரைப்படை மட்டும் தனியாக செய்யவில்லை. இது ஒரு ஜாயிண்ட் ஆபரேஷனா நான் முதல்லயே சொல்லியிருந்தேன் இந்த விஷயத்த. இந்த முறை நடக்க போவது வந்து முதல்ல நடந்த மாதிரி சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி தரைப்படையோ அல்லது வந்து ஏர் ஸ்ட்ரைக் மாதிரி விமானப்படை மட்டுமோ வந்து இருக்காது. 2 படை அல்லது 3 படை சேர்ந்து செய்யக்கூடிய தாக்குதலா இருக்கும் அப்படின்னா அதே மாதிரி தரைப்படை விமானப்படை 2 சேர்ந்து செஞ்சிருக்கிற அந்த தாக்குதலை நம்மால் வந்து பார்க்க முடிகின்றது. இப்ப அந்த 4 இடங்கள் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் போல இருக்கக்கூடிய 4 இடங்களை தேர்வு செய்ததற்கு பின்னணி ஏதாவது இருக்கா சார்? அங்க வந்து அந்த இடம் வந்து தீவிரவாதிகளுடைய கூடாரம். அது அந்த இடத்துல தான் அவங்க வந்து ட்ரைனிங் பண்றது, அங்க இருக்கிறது, அங்கேருந்து லான்ச் பேடா அவங்க வந்து பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல இருந்து லான்ச் பேட் வச்சு அங்கேருந்து வந்து அனுப்புறது. முதல்ல வந்து ஆஸ் பர் கணக்குப்படி 60 லான்ச் பேட் வந்து இருந்தது. இப்போ வந்து இவர்கள் இந்த கணக்கு இவங்க வந்து இப்போ டார்கெட் எடுத்து 9 டார்கெட் வந்து எடுத்திருக்காங்க. இதுல ஆஸ் பர் நியூஸ் படி 9 டார்கெட்டுங்கிறாங்க. 9 லொக்கேஷன்ஸ் தான் டார்கெட். ஒரு லொக்கேஷன் ஒரு டார்கெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 9 இடத்த வந்து அவங்க சூஸ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வர நியூஸ் படி பார்த்தா 9 இடங்கள் பிஓகேல இருக்கக்கூடிய அடுத்தடுத்து கூட இருக்கலாம் அந்த இடங்கள் வந்து தாக்கப்பட்டிருக்கின்றது அப்படின்னு பார்க்கலாம். உங்களுடைய விரிவான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு தியாகராஜன். அடுத்ததாக